தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் என்ற உணர்வால் ஒன்றுபட்டிருக்கும் என் தாய் தமிழின் அத்துணை சொந்தங்களுக்கும் என் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நீதி தேவதை மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டே தைரியமா தீர்ப்பு சொல்லலாம். சமூக ஊடகங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறது அப்படின்னு இதுல எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடமில்லை. நடுவர் அவர்களே, நல்லது கெட்டதுங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையுமே இருக்கும். அது இந்த காலத்து இளைஞர்கள் நல்லது எது கெட்டது எதுங்கிறது சீர்தூக்கி பார்க்கும் தன்மை இன்றைய இளைஞர்களிடையே நிறையவே இருக்கு. அதற்கு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வை நம்ம உதாரணமா சொல்லலாம். மெரினா கடற்கரையில நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை உச்ச நீதிமன்றம் தடை செய்ததை நீக்க கோரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வலைதளங்கள் மூலமாக, அதாவது சமூக ஊடகங்கள் மூலமாக ஒன்று திரண்டு நடத்திய பேரணியை நம்ம உதாரணமா சொல்லலாம். இன்னைக்கு பசங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்தாலும் நம்ம எது செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊடகத்தால மட்டும்தான் தவறு செய்வாங்கன்னு இல்ல தேவி. ஊடகங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அவங்க தவறு செய்வதற்கான முக்கிய காரணம் அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய கேரக்டர் தானே ஒழிஞ்சு ஊடகம் கிடையாது. இன்னைக்கு இன்டர்நெட் மூலியமா நம்ம எல்லா விதமான செய்திகளையும் தெரிஞ்சு கொள்ளலாம். எளிதில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். உலகத்துல எந்த மூலையில நம்ம இருந்தாலும் அங்க நடக்கிறத அடுத்த நிமிஷமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாரையும் ஈஸியா நம்மளால தொடர்பு கொள்ளவும் முடியுது. உலகத்தின் தூரத்தை விரல் நுனியில மாட்டி வச்சிருக்கு இன்றைய இன்டர்நெட். ஆனா நான் நல்ல தகவல்களையும் நல்ல தளங்களையும் பார்க்க மாட்டேன், குப்பை தளங்களையும் குப்பை தகவல்களையும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஊடகத்தின் மீது உள்ள குற்றமா இல்ல பாக்குறவங்களோட மைண்ட் செட்டா தேவி? இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? இப்ப தெரியாதவங்கள்ட்ட ஊடகம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஊடகத்தை பத்தியே தெரியாதுன்னும் போது, சரியா தெரியாது அப்படின்னும் போது அவங்க கையில இது மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப நிறைய ஃபேஸ்புக் வீடியோஸோ இல்ல நிறைய யூடியூப் வீடியோஸோ பல விதமான வீடியோஸ் பாக்குறோம். கண்ணாடி மாதிரி ஒரு கிராமத்துல படிக்கிறீங்களா, அதோட பத்தின ஃபுல் அவேர்னஸ் இல்லாதவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்துறாங்க. அது கண்ணாடியில பாக்குற மாதிரி வீடியோஸ் எடுத்து அது பல இடத்துல பரவுது. நீங்க சொல்றீங்க நடுவர் அவர்களே, நான் அதை ஒத்துக்கிறேன். பாக்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது, அவங்களுடைய குணாதிசயம் கேரக்டர் பொறுத்தது. வீடுன்னு இருந்தா குப்பை இருக்கத்தான் செய்யும். குப்பையை கூட்டி தள்ளிட்டு அந்த வீட்டுல வாழணும். அதுக்காக வீட்டையே நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா? எல்லா இடத்துலயும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்கத்தான் செய்யும். நம்மளுடைய குணாதிசயத்தை பொறுத்தது. அது ஊடகத்தின் குற்றம் அல்ல. ஊடகத்துல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க நல்ல விஷயங்களை விடுத்து குப்பை தலங்களையும் குப்பை விஷயங்களையும் நாடுறீங்க. இணையத்துல நம்ம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல நம்ம சாப்பாட்டுல இருந்து தொடங்கலாம். என்ன போல கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வர்றவங்க, மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு வர்றவங்க நிறைய சமையல் குறிப்புகளை இன்டர்நெட் மூலமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா புதுசா திருமணம் ஆகி வந்தவங்களை உங்கள்கிட்ட சமைக்க தெரியுமான்னு கேட்டா அவங்க எல்லாரும் ஸ்டைலா என்ன சொல்லுவாங்க? எனக்கு சுடுதண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே என்ன கேட்டீங்கன்னா அந்த சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாதுங்க. நான் இன்டர்நெட்டை பார்த்துதான் எப்படி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்றதுனே கத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன சமைக்க தெரியுமான்னு கேட்காதீங்க தேவி, நடுவர் அவர்களே. இல்ல கரிகாலன் என்ன பண்றாரு? இப்ப நான் நல்லா சமைப்பேன் நடுவர் அவர்களே. அந்த சுடு தண்ணியை ரொம்ப டேஸ்டா நல்லா வைப்பேன். என்னை விட யாரும் நல்லா சுடு தண்ணி வைக்க முடியாது. அடுத்தது சமூக ஊடகங்கள்ல இப்ப முன்னிலை வகிக்கிறது பாத்தீங்கன்னா Facebook முகப்புத்தகம். இப்ப பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் Facebookல நிச்சயமா அக்கௌண்ட் இருக்குங்க. அக்கௌண்ட் இல்லைன்னா அவனுக்கு வேல்யூவே கிடையாது. நீ Facebookல இருக்கியா வாட்ஸ்அப்ல இருக்கியான்னு தான் ஒருத்தர் உன்னோட பார்த்தா கேட்கறான். எவனாவது உங்களை பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கறாங்களா? Facebookல இருக்கியாப்பா, வாட்ஸ்அப்ல இருக்கியா, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, Facebook ஐடி என்ன, ரிக்வெஸ்ட் கொடுக்கவா? இதுதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு. இதே போலதான் ஒரே நிமிஷம், ஒரு பையன் அப்பா வந்து இந்த பையனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பே இருக்கிய, வேற எதுவும் தெரியாது அவனுக்கு, ஏன் ட்விட்டர் தெரியுமே எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப நிலைமை. பேசுங்க.
ஆரம்பத்துல பல பழைய நண்பர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்க தான் நம்ம Facebook'ை பயன்படுத்தணும். ஆனா இப்ப பல புதிய நண்பர்களோட தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்கு. தன்னோட கருத்தை எல்லாருமே சுதந்திரமா முன்வைக்க முடியுது. முன்னாடி எல்லாம் என்ன அரசியல்வாதி மட்டும்தான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ சாதாரண சாமானிய மனிதனும் தன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதை ஒரு Facebook'ல ஒரு பதிவா அறிக்கையா போட முடியுது. அதற்கான சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இப்போ நமக்கு இருக்கு. அதற்கான எதிரும் பதிவுகளையும் அவங்களுடைய எதிராளி நினைக்கிற கருத்தையும் பதிவு செய்யறாங்க. அதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வழிவகுக்குது. எல்லாருடைய கருத்துக்களும் அலசப்பட்டு கடைசியில நமக்கு தெளிவான முடிவும் கிடைக்குது. விளிம்பு நிலை மனிதர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்கள் மூலமாக பதிவு செய்ய முடியும். அதுதான் இன்றைய நிலைமை. கண்டிப்பா இப்போ சமூக ஊடகங்கள் மூலமா தமிழ்நாட்டுலன்னு இல்ல, இந்தியா மூலமாகவும் இந்தியா முழுதுமே யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ண முடியுங்க. 90% இதை நிவர்த்தி செய்ய முடியும். யாருக்காவது ரத்தம் தேவை அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல போட்டா போதும், 10 குரூப்ல அது பாஸ் ஆகி 10 நிமிஷத்துல அவங்களுக்கு ரத்தம் சேர்ந்துரும். இது என்ன நீங்க சமூக சீர்கேடுன்னு சொல்றீங்களா? இது சீர்குலைக்கிறதா? இது பல நண்பர்கள் மூலமா பல நல்ல நலத்திட்ட உதவிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணமா சென்னையில நடந்த மழை, வெள்ளம், புயல் இதை நீங்க உதாரணமா சொல்லலாம். இதுல வாட்ஸ்அப் மூலியமாவும் Facebook மூலியமாவும் எவ்வளவு சகோதரர்கள் உழைச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க Facebook வாட்ஸ்அப் மூலியமா. எல்லாத்துலயும் நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. மஞ்சள் கலர் கண்ணாடியை மாட்டிட்டு எல்லாம் மஞ்சளா தெரியுதுன்னு நான் சீர்குலைக்குது நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் சீர்குலைக்க தான் செய்யும். அது ஊடகத்தின் மேல் உள்ள குற்றம் இல்லை, உங்களது பார்வையின் குற்றம். சமுதாயத்தை நீங்கள் பார்க்கும் விதம் தப்பு. நாட்டு நடப்பையும் நச்சுன்னு பொழுதுபோக்காவே இப்ப தெரிஞ்சுட்டு போயிடலாங்க. மோடி எவ்வளவு திட்டம் போடுறாரு அதெல்லாம் ஒண்ணு நியூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் Facebook ஓபன் பண்ணீங்கன்னா போதும், இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு, இந்த ஒரு வார்த்தை போதும், இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு, எல்லா கருத்தும் அது உள்ள அடங்கிடுச்சு. வடிவேலு படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, Facebook கமெண்ட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ். அது எனக்கு ரொம்ப எனக்கு லைக்ஸ் வாங்கி கொடுக்கறது எல்லாமே வடிவேலு தான். எதுவும் தெரியலங்க, எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு அவரு. யாரு பெத்த பிள்ளையோ ராசா என் மனசுல உள்ளத அப்படியே சொல்றீங்க அப்படிங்கறது மாதிரி அவர் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு Facebook சமூக வலைதளங்கிறது உலக அரங்கில ஒரு பெரிய ஆயுதமா செயல்பட்டு இருக்கு. இந்த ஊடகங்களால சில நாடுகள்ல ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்குன்னா பாத்துங்க சமூக ஊடகங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, பலம் பொருந்தியது. அமெரிக்காவின் முதல் கருப்பு அதிபர் ஒபாமாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமூக ஊடகங்களால் வெற்றி அடைந்த முதல் அதிபரும் ஒபாமாங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ஒபாமா 2007 பிப்ரவரியில Facebook அதிபரை மீட் பண்ண வரைக்கும் ஒரு சாதாரண அரசியல்வாதியா தான் இருந்தார். அவரு Facebook அதிபரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒபாமாவின் ஆதரவாளர்களுக்காக அவர்கள் உருவாக்கிய இணையதளம் தான் ஒபாமாவின் கருத்துக்களை மக்களுக்கு சென்று சேர்த்து ஒபாமா அரசியலில் வெற்றி பெற உதவியது. ஒபாமா அரசியலில் வெற்றி பெற மிகவும் உறுதுணையாக இருந்தது சமூக ஊடகங்கள்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. இன்னொரு உதாரணம் எகிப்திய புரட்சி. எகிப்துக்காரங்க எஜிப்சியன் மஸ்ரீஸை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு 1.5 டன் ஏசியை நம்ம ஆளுங்க தூக்குறோம்னா என்னங்க செய்வாங்க? 4 பேர் ஆங்கிள் பார்த்து கையில விழுந்துடும் காலில் விழுந்துடும் பார்த்து தூக்குவாங்க. அதே எஜிப்சியன் என்ன பண்ணுவான்? அழகா தூக்கி 1.5 டன் ஏசியை தூக்கி வச்சுட்டு போயிடுவான். எதுக்கு இதை சொல்றேன்னா அவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் எஜிப்தியர்கள். அந்த எகிப்து நாட்டிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது Facebook பேஜ். ஒரு Facebook பேஜினாலதான் அந்த புரட்சி ஏற்பட்டது. காலிசேத்துங்கிற இளைஞர் வன்முறையால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதை கண்டித்து நாங்கள் அனைவரும் காலிசேத் அப்படிங்கிற ஒரு Facebook பேஜ் ஓபன் பண்ணாங்க. அந்த Facebook பேஜ் தான் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து எகிப்தோட புரட்சிக்கு அடிகோலியது. அந்த Facebook பேஜ் ஓபன் பண்ணது ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு புரட்சியாளரோ கிடையாதுங்க. நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் தான். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடிமகனின் முயற்சி தான் ஹோஸ்னி முபாரக்கின் 30 ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சியையே முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னா பாத்துங்க சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் எவ்வளவு சக்தி பொருந்திய ஆயுதம் என்று.
சமூக ஊடகம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஆய்வு கூடம். சமூக ஊடகம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஆய்வு கூடம். அவசர செய்திகளையும் ஆபத்து நிகழ்வுகளையும் அன்றாட வாழ்வியல் வர்த்தக வாசகங்களையும் தடையின்றி துரித நேரத்தில் மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லும் மகத்தான காற்றலை களஞ்சியம். மாற்றங்களை நிகழ்த்தும் மந்திரத்தலம். உலகமயமாக்கலை உறக்கச் சொல்லும் அதிவேக உந்துதல் ஊர்தி சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறது 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 என்று கூறி என் உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.